சமிக்ஞை தீபம் காட்டப்படுகிறது. இந்த சமிக்ஞை தீபம் காட்டப்பட்ட உடனே மலை மீது இருக்கக்கூடியவர்கள் அர்த்தநாரீஸ்வர பெருமான் ஏறிவிட்டார் என்று புரிந்து கொண்டு இதோ மலை தீபம் ஏற்றுகிறார்கள். திருக்கார்த்திகை தீப திருநாளில் கார்த்திகை பெருவிழாவின் மகா தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று பக்தர்கள் எல்லாம் பெரும் கோஷமிட மகா தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. மகா தீபம் ஏற்றப்பட அகண்ட தீபமும் ஏற்றப்பட அருள்மிகு அர்த்தநாரீஸ்வர பெருமான் தீப தரிசன வாயிலிலே அருள் காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார். திருக்கார்த்திகை தீப திருவிழா தீப மங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரி சுவாமிகள் பாடிய திருவண்ணாமலையிலே திருக்கார்த்திகை தீப திருவிழாவினை அகில மக்களின் நலனுக்காக அண்ணாமலையின் அருளுக்காக அமைக்கின்றது நேரலை ஒளிபரப்பாக ஜெயா தொலைக்காட்சி. ஆடுகிறார் அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் என்று அதற்கு முன்பே அவர்கள் தீப ஒளியை ஏற்றிய அந்த தீப ஒளியிலே அனைத்து பக்தர்களும் அண்ணாமலையானுக்கு அரோகரா 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 என்று அவர்கள் அனைவரும் சிவபிராணியே நம்பி சரண அடைந்து அவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் ஆடிக்கொண்டிருக்க அர்த்தநாரீஸ்வர பெருமானின் அற்புத தோற்றத்தை உலக வாழ்விற்கு ஆதாரமானது ஒளி. இறைவன் உலகிற்கு ஒளியாக விளங்குகிறார். அருளாளர்கள் இறைவனை ஒளி வளர் விளக்கே என துதிக்கின்றனர். அருட்பெருஞ்சோதி என்பார் வள்ளலார். ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என பாடுகின்றன திருமறைகள். அண்ணாமலையார் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழாவினை தரிசிக்கின்றோம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களில் கார்த்திகை தீப திருவிழா குறிக்கப்பட்டுள்ளது. முத்தொள்ளாயிரத்தில் கார்த்திகை விழாவில் மலை முகடுகளில் விளக்கேற்றி வழிபட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணிமலையில் தீயை போ என குறிக்கப்பட்டுள்ளது. வேலிகளில் வரிசையாக பூத்துள்ள காந்த பூக்களை கார்த்திகை தீபங்களுக்கு ஓமையாக கூறியுள்ளன இலக்கியங்கள். அகநானூற்றில் ஔவையார் பெண்கள் ஏற்றி வைத்த கார்த்திகை விளக்குகளை பற்றி பாடுகிறார். திருஞான சம்பந்தர் பெருமான் இளமலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு என்றார். அண்ணாமலையாரின் அற்புத தரிசனத்தையும் அங்கே பூரண நிலவின் பொலிவையும் அந்த கார்த்திகை தீபத்தையும் ஒன்றாக இணைத்து ஜெயா தொலைக்காட்சி தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த நேரலை ஒளிபரப்பிலே அமைத்தருளுகின்றனர். அகிலத்திற்காக எங்கும் இருள் நீக்கி ஒளி விளக்காக திகழ் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையில் மட்டுமல்ல, தருமமிகு தமிழகத்தில் கூட ஒளிவிளக்கு ஏற்றப்பட்டு விட்டதென்றால் இருள் விலகிவிட்டது என்று பொருள். இருள் என்பது அது ஒரு மனத்தின் இருள், மனிதனின் இருள். ஒரு அற்புதமான அந்த இருள் என்பதை ஒரு வார்த்தையாக கொள்ளாமல் அற்புதமான ஒளி என்று கொண்டு இந்த பூரண நில ஒளியிலே இந்த அற்புதமான அந்த மலையின் உச்சியிலே அந்த தீபம் எரிகின்ற அற்புதமான இந்த காட்சி ஓர் அற்புதமான திருக்காட்சி மட்டுமல்ல, அர்த்தநாரீஸ்வர பெருமானின் அருள் தருமம் தமிழகத்திற்கு அளித்துள்ள அருட்காட்சி என்றால் மிகையாக. உண்ணாமலை உமையாளோடு